எல்லாருக்கும் வணக்கம் and அஸ்ஸலாமு அலைக்கும் and welcome to my YouTube channel ஷாஹினாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிரைடல் ஹிஜாப் ஸ்டைல் அல்லது பார்ட்டி வேர் ஹிஜாப் ஸ்டைல், அதுவும் யூஸிங் நெத்திச்சுட்டி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நீங்கள் நெத்திச்சுட்டி பெரிய சைஸ் நெத்திச்சுட்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூமர் அல்லது பாசா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் ஒரு ஹிஜாபி அல்லது நீங்கள் புர்கா போடுற ஒருத்தவங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் புர்கா மட்டும்தான் போட்டுட்டு போவேன், நான் புர்கா ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற டைப்பாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே எலிகண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் மாடஸ்ட்டாகவும் இருப்பீங்க, அதே சமயத்தில் ரொம்பவே அழகாக எலிகண்ட்டாக இருப்பீங்க எல்லாருக்கு மத்தியிலையும். ஸோ இந்த ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷிஃபான் ஷால் எடுத்திருக்கேன். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பக்ரீத் வ்ளாகில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. மதீனாவில் நான் வாங்கின ஃபராஷா தான் நான் இந்த லுக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் பேர் ஃபராஷான்னு சொல்லுவாங்க, அல்லது கஃப்தான் ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா பேட் ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அமேசானில் இல்லை நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். இது ஆல்மோஸ்ட் புர்கா மாதிரி தான் இருக்கும். புர்காவும் இந்த டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லுக்குக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ்னால் நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ஷிஃபான் ஷால் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த லுக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஷிஃபான் ஷாலுன்றதுனால சரியாகவே அந்த மடிப்பெல்லாம் சரியாக நிற்கலை, ரொம்ப நழுவிட்டே இருந்துச்சு. இதே நீங்கள் நல்ல ஒரு பஷ்மீனா ஷால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அயர்ன் பண்ண மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸும் தனித்தனியாக தெரியும், லுக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் பஷ்மினா அல்லது காட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லுக் இன்னும் அழகாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் யூஸ்வலாக பின் பண்ணுற மாதிரி பின் பண்ணிவிட்டு நெத்தியில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நான் ஒரு பால் பின் வச்சு நான் செக்யூர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கிறிஸ் கிராஸ் ஹிஜாப் ஸ்டைல் லுக் உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் என்னோடய 2 கையும் ஷாலுக்கு பின்னாடி இருந்து கொடுத்து ஒரு லேயர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 லேயர் எடுத்து ஒரு லேயருக்கு பின்னாடி ஒரு லேயர் நான் அப்படியே பின் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கலர் ஃபராஷாக்கு மேட்சிங்காக இருக்கிறதால தான் நான் இந்த ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் இதே கலரில் நான் பஷ்மினா வாங்கிட்டே வீடியோவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனிவே, ஸோ இப்போ அந்த 2 லேயரும் பின்னாடியிலேருந்து கொடுத்து பின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது ஷிஃபான் ஷாலுன்றதுனால க்ரிப் சரியாக இல்லை, அதனால் மறுபடியும் எல்லா பின்ஸையும் நான் கழட்டி எல்லா எட்ஜஸையும் நான் டைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா லேயரும் பின் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா டைட்டாக இழுத்து பின் பண்ணியாச்சு. அண்ட் லேயரும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாஷாவை குத்திடலாம். இதுக்கு பேர் பாசான்னு சொல்லுவாங்க, ஜூமர்னு சொல்லுவாங்க. இது நான் ஆக்சுவலி ஒரு இயர்ரிங்கோட செட்டாக ஒரு நெத்திச்சுட்டி. பெருசாக சாந்த்பாலி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த தோடும் இதே மாதிரி இதே சைஸில் சாந்த்பாலி டைப் இருக்கும். ஸோ அது கூட சாந்த்பாலி நெத்திச்சுட்டி தான் இது. என்னோடய ஃபேவரெட் இதை நான் அமேசான் இந்தியன் வெப்சைட்லேருந்து வாங்கினேன். முடிஞ்சால் அந்த லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பின் பண்ண போகிறோம். யூஸ்வலாக அந்த ஜூமர் அல்லது பாசான்னு சொல்லுவாங்களே, அது லெஃப்ட் சைடில் தான் நம்ம பின் பண்ணணும். இப்போல்லாம் ரைட் சைடும் மாற்றி பின் பண்ணுறாங்க, பட் யூஸ்வலி இது லெஃப்டில் தான் வரும். ஸோ நான் லெஃப்ட் சைட் பின் பண்ணிக்க போகிறேன். சாந்த்பாலியோட டாப்லேயும் அந்த ஸ்ட்ரிங்கோட
கடைசி எட்ஜ்லேயும் நான் சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து அதை சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பிளேஸில் நம்ம பின் பண்ண முடியும் நம்ம ஷாலில். சாந்த்பாலி வந்து இப்படியே பின் பண்ணால் அந்த செகண்ட் லேயர் தெரியாதுன்றதுனால ஸோ 2 லேயரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நான் பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இட் லுக்ஸ் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து ஒரு பாயிண்டில் பின் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் நான் இப்போ அந்த சாந்த்பாலி நெத்திச்சுட்டியை பின் பண்ண போகிறேன். இப்போ அங்கங்கே க்ளம்ஸியாக இருக்கிற இடத்தெல்லாம் மறுபடியும் நான் பின் எடுத்துகிட்டு இழுத்து நல்லா அயர்ன் பண்ண மாதிரி திருப்பியும் பின் பண்ண போகிறேன். நம்ம லுக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. இந்த லூஸ் எட்ஜஸை அப்படி நான் என்னோடய தலைக்கு மேலே கொண்டு வந்து நான் பின் பண்ண போகிறேன். அது பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த ஷாலை எப்படி விடணுன்றது இட்ஸ் அப் டு யூ. இதை நீங்கள் யூ ஷேப்பில் விடலாம், இல்லை வி ஷேப்பில் நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படியே விடுறத மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் சாரீ போடுறீங்கன்னா இந்த லூஸ் எட்ஜஸ் அந்த ஷால் கீழே தொங்குது இல்லையா, அதை வந்து ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடு கொண்டு வந்து உங்கள் முதுகுக்கு பின்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சாரியோட பார்டர்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ் அழகாக தெரியும். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நான் ஒரு எட்ஜை மட்டும் என் கழுத்துக்கு பின்னாடி நான் போட்டுட்டு ஒரு எட்ஜை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அண்ட் ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும் ஃபராஷாவோட. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லுக் போட்டுட்டு நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கனாலும் ரொம்பவே எலிகண்ட் அண்ட் மாடஸ்ட்டாக தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த லுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி.